திரு சுஜாதா அவர்கள் எழுதிய அற்புதமான வித்தியாசமான ஒரு கிரைம் நாவல் மேலும் ஒரு குற்றம், கணேஷ் வசந்த் துப்பறியும் நாவல். இதனுடைய முந்தைய பகுதியில் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் நீங்க பார்த்துக்கலாம். இப்ப அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 4. உடனே அவன் தாத்தாவை பார்த்தான். கொஞ்சம் தனியா வாங்க என்று 10 அடி தள்ளி வசந்தை அழைத்துக் கொண்டு சென்றான். ஆஷாவை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல, தெரிஞ்சுக்கதான் உங்ககிட்ட கேட்டேன். ஷாப், இங்கே விருந்தாளியா வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த பேரை மட்டும் சொல்லாதீங்க. யாருகிட்டயும் இத பத்தி கேட்காதீங்க. இது உங்ககிட்ட எனது வேண்டுகோள். ஏன்னு கேட்காதீங்க. வேற ஏதாவது கேளுங்க. காஃபிய பத்தி பேசுங்க, வானொலிய பத்தி, மழைய பத்தி, டென்னிஸ் ஆட்டத்தை பத்தி, எதை வேணும்னாலும் பேசுங்க. ஆனா ஆஷா வேண்டாம். ஏன், எஜமானர் மிகவும் வருத்தமா இருக்காரா? பிளீஸ் எதுவும் கேட்காதீங்க, பிளீஸ். காவேரி அந்த கிளாஸை வசந்திடம் கொண்டு வந்து கொடுத்த போது அவள் விரல்களை தொட்டதை அவள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. காவேரி, அப்புறம் பார்க்கலாம் என்றான் வசந்த். புரிந்தது போல தலையை ஆட்டினாள் அவள். வசந்த் சற்று குழப்பத்துடன் விடைபெற்றான். கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் மர்மம். ஆஷாவின் பெயரை கேட்டதும் அண்ணன்காரன் என்னவோ தடை செய்யப்பட்ட பகுதியில் நுழைந்து விட்டவன் போல் அவனை பார்த்தான். ஏன்? ஆனால் ஆஷா என்கிற பெயர் அந்த காவேரியிடம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லையே. அது ஏன்? திரும்பி வந்தபோது வராந்தாவில் கணேஷும் தாமோதரும் ஆட்டத்தை தொடர்ந்து ஆடிக்கொண்டிருந்தார்கள். வசந்த் போர்டை கவனித்தான். கணேஷ் ஒரு ரூக் அதிகமாக வைத்திருந்தான். தாமோதர் கன்னத்தில் கை வைத்து யோசித்து ஆடிக்கொண்டிருந்தார். சார், உங்களுக்கு செஸ் கிளாக் வச்சே ஆகணும் போல இருக்கு. ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க என்றான் வசந்த். வசந்த் அங்கே வந்து சொன்னதை அவர் கவனிக்கவில்லை. ஐ திங்க் ஐ எம் லூசிங் என்றார் அவர். இல்ல சார், ட்ரை பண்ணி பாருங்க என்றான் வசந்த். அவ்வளவு மோசம் இல்ல. வசந்த் என்று கணேஷ் அவனை அதட்டினான். தாமோதருக்கு அவன் செய்யும் கிண்டல் பிடிக்கவில்லை என்று தெரிந்தது. கொஞ்சம் விஸ்கி ஊற்றிக்கொண்டார். சார், ஜாஸ்தி சாப்பிடுறீங்க என்றான் கணேஷ். இது உள்ள போனாதான் என் சிந்தனை சுத்தமாகும். ஐ டோன்ட் அக்ரி, ஐ டோன்ட் கேர் என்று சொல்லிவிட்டு ராணியை நகர்த்தினார். யோசிங்க சார், இதுதான் உங்க மூவா? இதை விட பெட்டர் மூவ் இருக்கு. டோன்ட் டீச் மீ மேன் என்று வசந்தை பார்த்து இறைந்தார் அவர். சரி, தற்கொலை பண்ணிக்கிறேங்கிறீங்க. பாஸ், முதல்ல செக் கொடுங்க. கெட் அவுட் ஆஃப் ஹியர். விருந்தாளிகளை இப்படிதான் ட்ரீட் பண்றதா என்றான் வசந்த் சிரித்துக் கொண்டே. கணேஷ், இவரை உள்ள போக சொல்லுங்க. ஓகே என்று கூறி வசந்த் கிளம்ப தாமோதர் போர்டில் இருந்த காய்களை மூர்க்கத்தனமாய் கலைத்து ஐ ரிசைன் என்றார். தட் வாஸ் ஹார்ஸ் என்றான் வசந்த் மாடிப்படிகளில் இருந்து. அடுத்த ஆட்டம் இப்போவே தொடங்கலாம். ஐ வில் பிரிங் த கிளாக். நாளைக்கு நல்லா ஆடுனீங்க. விஸ்கி போனதும் தான் உங்க ஆட்டம் தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. உங்களை ஜெயிச்சது நான் இல்ல, விஸ்கி என்றான் கணேஷ். அவர் மறுபடி தன் கிளாஸை நிரப்பிக்கொள்ள, சார் பிளீஸ் வேண்டாமே என்றான் கணேஷ். நீ யார் என்ன தடுக்கிறதுக்கு என்று இறைந்தார். கோபத்தில் நரம்புகள் புடைத்திருந்தன அவருக்கு. சாரி, நன் ஆஃப் மை பிசினஸ் என்று கூறிவிட்டு கணேஷ் எழுந்தான். வெயிட் என்றார் அவர். கணேஷ் தயங்கி நின்றான். உனக்கு என்ன தெரியும்? நான் குடிக்கலன்னா செத்து போயிடுவேன் தெரியுமா? அந்த அலமாரிய திறந்து பாரு, தூக்க மாத்திரைகள் இருக்கும். எல்லாம் எதுக்கு? அவளை மறக்கிறதுக்கு. கணேஷ் சும்மா இருந்தான். வசந்த் என்று கூப்பிட்டார். உங்க நண்பனை கூப்பிடுங்க என்றார் அவர். எதுக்கு என்றான் சற்று ஆச்சரியத்துடன் கணேஷ். அவர்கிட்ட மரியாதை குறைவா பேசிட்டேன், மன்னிப்பு கேட்கறதுக்காக. இல்ல பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? கூப்பிடுங்க. வசந்த். இப்போது நரம்பு புடைக்க கத்தினார் அவர். வசந்த் சட்டென்று மாடிப்படிகளில் தோன்றி, என்ன சார், ஏதாவது தீ விபத்தா? கீழே வாங்க. வசந்த் கணேஷை பார்க்கவே வா என்று சைகை செய்தான் கணேஷ். இப்போது தாமோதர் நல்ல குடியில் இருந்தார். வசந்த் வந்ததும் அவன் காலை குழப்பமாக தேடி பற்றி கொண்டு மாடிப்படியின் விளிம்பில் அவனை தள்ளாத குறையாக, வசந்த், என்ன மன்னிச்சிருங்க,
நீங்க விருந்தாளி. உங்க மனசு புண்படும்படியா வசந்த் பதறிப்போய், என்னது, எழுந்திருங்க சார். இதுக்கெல்லாம் அவசியம் ஒண்ணும் இல்ல. நான் படி ஏறினப்பவே நான் அதையெல்லாம் மறந்துட்டேன். ஸ்காட்ச் கொஞ்சம் அதிகம் சாப்பிட்டிருக்கீங்க, அதான் என்னென்னவோ பேச வைக்குது உங்கள என்றான் வசந்த். இல்ல வசந்த், இப்பதான் நான் நார்மலா இருக்கேன். இப்பதான் உங்க 2 பேர்கிட்டையும் அத சொல்லியே ஆகணும். உங்களை நான் கூப்பிட்டதே அதுக்குதான். செஸ் எல்லாம் பாசாங்குதான். வசந்த் கணேஷை ஆச்சரியத்துடன் பார்த்தான். கணேஷ், கணேஷ், சொல்லுங்க. ஏன் ஏன் அவ என்னை விட்டுட்டு போயிட்டா? சார், இது கண்டுபிடி கணேஷ். எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எந்த விதமான உண்மையா இருந்தாலும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. எதுக்காக என்னை விட்டு போனா? அவளுக்கு நான் என்ன குறை வச்சேன்? நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? என்னை விரும்பித்தானே கல்யாணம் செஞ்சுண்டா? கட்டாயப்படுத்தினேனா என்ன? பார்த்து பேசிக் கொண்டிருந்தார். ஆஷா, யூ பிச், எதுக்காகடி ஓடுன? ஜஸ்ட் லைக் தட். ஆக்ஷனுக்கு போயிருக்கேன் பெங்களூருக்கு. திரும்பி வரேன், ஆளை காணோம். ஒரு துணி, ஒரு காசு எடுத்துக்கிட்டு போகல. எங்கன்னு யாருக்கும் தெரியாது. டூரிஸ்ட் காருக்கு போன் பண்ணியிருக்கா. மங்களூருக்கு போயிருக்கா. அங்க போய் டென்னிஸ் கோர்ட் எதிர ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கா. அரை நாள். அது வரைக்கும் தான் ட்ரேஸ் பண்ண முடிஞ்சது அவளை. அரை நாள் தான். அப்புறம் விஸ்க், ஆளு காணாம போயிட்டா. ஏன் ஏன் கணேஷ், ஏன் சொல்லுங்க. வசந்த் கொஞ்சம் தொண்டையை கனைத்து கொண்டு, சார், இந்த பதில நீங்க உங்க வீட்லயே தேடலையா? வாட் டு யூ மீன்? உங்க மனைவியோட ரூம்ல ஏதாவது குழு கிடைக்கலாமே. அவ போனதுல இருந்து அந்த அறை பக்கமே நான் எட்டி பார்க்கல. ஏன்? ரூம் முழுசும் அவ ஞாபகங்களா இருக்கு. அவளோட செலவழிச்ச 10 மாச சுவடுகள், அவளோட புடவைகள், வாசனை எல்லாம் அங்க மிஞ்சி இருக்கு. அங்க போனா எனக்கு அழுக வருது. கணேஷ், உங்களை நான் ஃபோர்ஸ் பண்றதா நினைக்காதீங்க. அவ ஏன் என்னை விட்டு போனா? அத கண்டுபிடிங்க கணேஷ். எந்த விதமான உண்மைக்கும் நான் தயார். நீங்க கெட்டிக்காரர் தான். ஆனா நீங்க சொல்றாப்ல விஸ்கி போடாம ஆடுனா உங்களை செஸ்ல ஜெயிக்க முடியும். வசந்த தோக்கடிச்சிடலாம். உங்களை தோற்கடிக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் முயற்சி பண்ணதான் போறேன். செஸ் மாதிரி இதையும் ஒரு ப்ராப்ளமா வச்சுக்கோங்க. ஏன்னு கண்டுபிடிங்க கணேஷ். எனக்கு சொல்லுங்க. அவளை மறக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். ஐ வில் ட்ரை சார். ஆனா நான் இத இங்க எதிர்பார்க்கல. சாரி, ஒரு விதத்துல உங்களை ஏமாத்தி இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டதா நீங்க நினைச்சுக்க கூடாது. அப்படி இல்ல, இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம் கணேஷ். நாளைக்கு சொல்றேனே சார். உங்களுக்கு வேண்டிய எல்லா விவரமும் நான் தரேன். ஷி வாஸ் பியூட்டிஃபுல். அழகான ஏழை பெண். நான் அவளை மெர்காராவுல ஒரு பார்ட்டியில பார்த்தேன். கிச்சன்ல சர்வ் பண்ணிட்டு இருந்தா. பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லோரையும் விட பிரைட்டா இருந்தா. நான் விசாரிச்சுட்டு அவ வீட்டுக்கு போனேன். அவளை சந்திச்சேன். ஏழை குடும்பம், 6 குழந்தைகள். எஸ்டேட் பேரை கேட்டதும் அதிர்ந்து போயிட்டாங்க. பயந்துட்டாங்க அவங்க எல்லோருமே. நான் அவளை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிதான் கேட்டேன். இத பாரு, நான் உன்னை கட்டாயப்படுத்துறதா நினைச்சுக்காத. காஃபி எஸ்டேட்ல லைஃப் இப்படி இருக்கும். என் வயசு இவ்வளவு. இஷ்டமில்லைன்னா வேண்டாம். நல்லா யோசிச்சு சொல்லு. அவசரப்பட்டு விரும்பல. மெல்ல முடிவு சொல்லு என்று சொன்ன. ஒரு வாரம் கழிச்சு எல்லாருமே எஸ்டேட்டுக்கு வந்தாங்க. எல்லா விதத்திலையும் சம்மதம்னு அவளே சொன்னா. தயக்கமே இல்ல அவகிட்ட. என்ன அடையிறது பாக்கியம்னு சொன்னா. சிரிச்சு சிரிச்சு பேசுனா. சம்மதம் சம்மதம்னு அடிச்சு சொன்னா. நான் திருப்பி திருப்பி கேட்டேன். இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்தேன். இஷ்டப்பட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆரம்ப காலத்துல ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. வீட்டுல எல்லாத்தையும் மாத்துனா. புதுசா கர்டன் கிளாத் போட்டா. சோஃபாக்களை எல்லாம் கார்பெண்டரை கூப்பிட்டு மராமத்து வேலை செஞ்சா. பக்கத்துல எஸ்டேட் பிரைமரி ஸ்கூல்ல போய் கொஞ்ச நாள் டீச்சரா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா. எங்க 2 பேத்துக்கு இடையில எந்த விதமான மனஸ்தாபமும் ஏற்படல. 9 மாசங்கள்ல ஒரு நாள் கூட நாங்க சண்டை போட்டது கிடையாது. ஒரு நாள் அவ என்கிட்ட கோவிச்சது கிடையாது. அதனாலதான் அவ என்னை விட்டு பிரிஞ்ச அதிர்ச்சி எனக்கு தீரவே இல்லை. என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இதான் ட்ரூ. எனக்கு அவளுக்கும் வயசு வித்தியாசம் ஜாஸ்தி தான். இருந்தாலும் அவகிட்ட ஒருவித மெச்சூரிட்டி இருந்தது, பொறுப்பு இருந்தது. என்னை விட பெரியவ மாதிரி எனக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுப்பா. குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். உங்க மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு
காரணம் வேற சிநேகிதமோ அல்லது காதல்னு சொல்றாங்களே, அது ஏதாவது இருக்காதுன்னு நான் சொல்றீங்களா? நிச்சயமா. அப்படி ஏதாவது காரணமா இருந்தா, அவ என்ன ரொம்ப சாமர்த்தியமா ஏமாத்தி இருக்கான்னு தான் அர்த்தம். அதனால நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன லாபம்? இல்ல கணேஷ், அவ என்ன ஏமாத்தலைங்கிறத நான் உறுதிப்படுத்திக்க விரும்புறேன். சார், காலையில இத நான் யோசிச்சு சொல்றேன். அவசரம் ஒண்ணும் இல்ல கணேஷ். மேலும் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னாலும் என்கிட்ட பளிச்சுன்னு சொல்லிடலாம். யாரையுமே இஷ்டத்துக்கு எதிரா எதையுமே செய்ய சொல்ல மாட்டேன். ஆஷா என்கிட்ட வந்து இது மாதிரி விஷயம், இது உங்ககிட்ட எனக்கு பிடிக்கல, இந்த காரியங்களுக்காக உங்களை நான் பிரிய விரும்புறேன்னு வெளிப்படையா சொல்லியிருந்தா நான் மறு நிமிஷமே அவளை சுதந்திரமா அனுப்பியிருப்பேன். ஏன் ஒன்னும் சொல்லலையா? காலையில 10:30 மணிக்கு என் கூட டெலிபோன்ல பேசிட்டு தான் இருந்தா கணேஷ். சாயங்காலம் போக வேண்டிய பார்ட்டிக்கு தன்னுடைய புடவைக்கு இஸ்திரி எல்லாம் போட்டு வச்சிருக்கா. எப்படி நடுவுல திடீர்னு மனசு மாறி ஒரு டூரிஸ்ட் டாக்ஸிய வரவழைச்சு மங்களூர் போய், அதுவும் அவளுக்கு பரிச்சயமே இல்லாத மங்களூருக்கு எதுக்கு போனா? நீங்களும் அன்னைக்கு ஊர்ல இல்லையா சார்? ஆமா, சாயங்காலம் தான் வரேன். பெங்களூர்ல ஆக்ஷனை முடிச்சுக்கிட்டு. அவ போட்டோ ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? இதோ. எனக்கு முழு வடிவமும் வேணும். தரேன். கணேஷ் எழுந்து, நாம இன்னும் சாப்பிடல என்றான் அவரிடம். ஓ, சோ சாரி. அந்த பேதை பெண்ணை பத்தி, ராட்சசிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற சுவாரஸ்யத்துல நான் சாப்பாட்டையே மறந்துட்டேன். இனி இவளை பத்தி பேச வேண்டாம். நீங்க மனசுல வச்சுக்கிட்டா சரி. நீங்க போறதுக்குள்ளேயே கண்டுபிடிச்சு சொல்லணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. சென்னைக்கு போன பிற்பாடும் இத பத்தி சமயம் கிடைக்கிற போதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது விவரம் தெரிஞ்சா எனக்கு எழுதுங்க, அல்லது இங்க வந்து சொல்லுங்க. என்ன என்ன கணேஷ்? சரி சார், கண்டுபிடிச்சா கண்டிப்பா சொல்றோம். உங்களால ஆகாததா? அப்படியெல்லாம் இல்ல. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுனால மன நிம்மதி கிடைச்சா நல்லது. நிம்மதி கிடைக்குமோ இல்லையோ, மறக்க முடியல கணேஷ். டின்னரின் போது அவர் ஆஷாவை பற்றி பேசவில்லை. சாப்பாட்டை முடித்துவிட்டு மாடிக்கு போன போது வசந்த் தான் ஆரம்பித்தான். பாஸ், இனிமேலும் உங்ககிட்ட மறைக்க விரும்பலனா? அந்த பொண்ணு கள்ளக்காதலை வச்சுக்கிட்டு இருந்தா. என்னடா அது? அதுக்குள்ள சால்வ் பண்ணிட்டியா? ஆமா பாஸ், சாரி. உங்ககிட்ட மத்தியானமே சொல்லி இருக்கணும். நீங்க 2 பேரும் செஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற போது நான் ஓ அந்த பெண் பெட்ரூம கொடைஞ்ச. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்டா. திரு திருன்னு முழிச்சியே. என்ன பார்த்த சொல்லு. அலமாரியில 2 கடிதாசிய பார்த்தேன். அத படிச்சதுல இருந்து இது ரொம்ப சிம்பிள் கேஸ் பாஸ். பெரியவரு வயசான காலத்துல கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பொண்ணு ஏழை பொண்ணு. எக்கச்சக்க தங்கச்சியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு குடும்பத்துக்கு நல்வாழ்வு தர்றதுக்காக தியாகம் பண்ணாப்ல. எஸ்டேட்ட கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கா. ஏற்கனவே காதலன் இருந்திருக்கான். கல்யாணம் ஆனப்புறம் கூட வந்து நின்னு டெம்ப்ட் பண்ணியிருக்கா இவள. கொஞ்ச நாள் கிழவனோட தாக்கு பிடிச்சிருக்கா. அப்புறம் ஓடி போயிருக்கா. பாஸ், இது ஜில்லா ஜில்லாவா நடக்கிற சாதாரண கதை தான். சாருக்கு வெறுப்புல கொஞ்சம் தேவதாச போடுறார். எனக்கு என்னவோ கொஞ்சம் ஜாஸ்தி உருகிறார்னு படுது. சேச்ச, அப்படி சொல்லக்கூடாதுரா. அவளை பத்தின எந்த விதமான ஞாபகங்கள் அவர்கிட்ட பசுமையா இருக்குங்கிறத பொறுத்து. பாஸ், நீங்க கூட என்ன சென்டிமெண்டலா பேசுறீங்க? இதுல என்ன இருக்கு? இந்த மாதிரி எஸ்டேட்ல வாழ கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு விருப்பம் இல்ல, எவனோடவோ போய் அல்லாடுறேன்னா சீப்போ கழுதன்னு விரட்டிட வேண்டியதானே. எஸ்டேட்ல இல்லாத பொண்ணுங்களா? சாயங்காலம் ஒரு கூர்கி பொண்ணு பார்த்தேன் பாஸ். ஆஹா, பாரதி நூற்றாண்டு விழாவுல தெரிந்த திரைக்கடலில் நின்முகம் கண்டேன். நீல விசும்பினிடையே நின்முகம் கண்டேன். ஹோல்டான், நீ 2 லெட்டர் பார்த்தேன்னு சொன்னியே, கொஞ்சம் விவரமா சொல்லு. பாஸ், இந்த கேஸ் எடுத்துக்க போறீங்களா? ஆமாண்டா, ஓல்டு மேனை பார்த்தா பாவமா இருக்கு. ஊருக்கு போறதுக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிடலாம்னு தோணுது. ஊருக்கு போனா இத பத்தி நினைக்க முடியாது. 2 லெட்டர்னு சொன்னீங்க வசந்த்? ஆமா பாஸ், 2ம் ஒரே ஆளுகிட்ட இருந்துதான். கொண்டு வரட்டுமா? பாத்தரலாம். இப்பவே ஆரம்பிச்சிடலாண்டா. வசந்த் அந்த பெண்ணின் அறைக்கு மறுபடி சென்று அந்த குறிப்பு புத்தகத்தையும் அதில் இருந்த 2 கடிதங்களையும் கொண்டு வந்தான். கணேஷ் அவற்றை வாங்கி கவனமாக படித்தான். நீ சொல்ற கதை ஒத்து போகுது, ஆனா உதைக்குதே. 2வது கடிதாசி கொஞ்சம் உதைக்குது இல்லையா? அவன் இவளை ஏன் வரலைன்னு கோச்சுக்கிட்டு எழுதியிருக்கான். அதனால இவ அவன் கூட போகலைன்னு தெரியுது.
ஆனா இவர் சொல்றத பார்த்தா மங்களூருக்கு போயிருக்கா. அதனால முதல் சந்தர்ப்பத்துல தீர்மானிக்காம 1-2 நாள் கழிச்சு தீர்மானிச்சிருக்கலான்னு தோணுது. அதுக்குள்ள அவளோட காதலன் அமெரிக்கா போயிட்டானா? அமெரிக்காவ ஏதோ விசாவை பத்தி மென்ஷன் இருக்குதுல்ல. 2வது கடிதாசிய பாருங்க பாஸ். குட் பை, டாடா எல்லாம் சொல்லியிருக்கான். வதிக்குதுடா. சோ ஒரு விஷயம், ஒருவேளை அவனை தேடிண்டு மங்களூர் போய் அங்கிருந்து இல்ல இல்ல இன்னொரு விஷயம் வசந்த், வா அந்த ரூமுக்கு போலாம். கணேஷ் சற்று அவசரத்தில் இருந்தான். பாத்ரூமை கடந்து அடுத்த அறைக்குள், அவள் அறைக்குள் விரைவாக நுழைந்தான். ஒரே தூசு பாஸ், டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிருக்கேன். லைட் இருக்கா பாரு. வசந்த் சுவரில் தடவி லைட் போட்டான். எங்க பார்த்த அந்த லெட்டரை? அதோ வார்ட்ரோப்ல. கணேஷ் அதை திறந்தான். சேலைகளை, உள்ளாடைகளை ஆராய்ந்தான். புத்தகங்களை பிரித்து பார்த்தான், படித்தான். வெரி இன்ட்ரெஸ்டிங். புடவையிலையும் புஸ்தகத்திலையும் என்ன இன்ட்ரெஸ்ட் பாஸ்? சொல்றேன். வசந்த், இந்த கேஸ் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சிம்பிள் இல்ல. எப்படி சொல்றீங்க பாஸ்? காரணத்தை எல்லாம் நான் கடைசியில சொல்றேன். சார் இருக்காரே, மிஸ்டர் தாமோதர், பெரிய ஆளு. இஸ் a வெரி டீப் மேன். கேஸ் அவ்வளவு சுலபம் இல்ல. என்ன பாஸ், மேலும் ஒரு குற்றமா? கணேஷ் அதற்கு பதில் சொல்லவில்லை. யோசனையில் இருந்தான். பாஸ், அந்த மலை முகட்டுல முள் செடியில மாட்டிக்கிட்டு இருந்த புடவை துண்டு. எஸ், அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். அதுக்கு முன்னால காலையில தூங்கி எழுந்த உடனே ஸ்கூல். ஸ்கூலா? ஆமா, ஞாபகம் இல்லை உனக்கு? ஆஷா கொஞ்ச நாட்கள் பொழுது போகாம எஸ்டேட்ல கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல போய் சொல்லி கொடுத்தான்னு சொன்னாரே, அந்த ஸ்கூல்ல போய் அதோட ஹெட்மிஸ்ட்ரஸ விசாரிக்கணும். அவ எப்படிப்பட்ட பொண்ணு, என்ன மாதிரி குணம், சுபாவம் எப்படி, இப்படி எல்லாம். உங்க பேரு? சாந்தலா. ஹெட்மிஸ்ட்ரஸ் பூனை கண்களுடன் சற்றே பயத்துடன் கணேஷை பார்த்தாள். சின்ன சின்ன குழந்தைகளின் கன்னங்களில் வெயில் சிவப்பேறி இருந்தது. அத்தனை பிள்ளைகளும் பச்சை ஸ்வெட்டர் போட்டுக்கொண்டு ரைம்ஸ் பாடிக்கொண்டிருந்தன. உங்களுக்கு இந்த எஸ்டேட் ஓனர் தாமோதரோட மனைவியை பத்தி தெரியுமா? ஓ, பேஷா தெரியுமே. ஏன் கேக்குறீங்க? அவங்கள பத்தி கொஞ்சம் விவரம் வேணும். நீங்க யாரு? என் பேர் கணேஷ். இது வசந்த். மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம். லாயர்ஸ் 2 பேரும். தாமோதர் எங்க ஃப்ரெண்டு. உங்க நேரத்தை வீணாக்க விரும்பலனா நாங்க எதுக்கு வந்தோம்னு சொல்லிடுறோம். அவ ஏன் திடீர்னு அவரை விட்டு போயிட்டாங்கிற காரணத்தை தாமோதர் எங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. ஓ, ஐ சி. நீங்க தயங்கவே வேண்டாம். உங்களை எந்த சந்தர்ப்பத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்க தான் சொன்னீங்கன்னு காட்டி கொடுக்கவும் மாட்டோம். தாராளமா உங்க மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லலாம் நீங்க. ஷி வாஸ் அன்ஹாப்பி என்றாள் அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ். குட். ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? அவளை நிர்பந்தப்படுத்தி அவர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. அவரு அப்படி சொல்லலையே. அவர் என்னவோ அவகிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லி, உனக்கு இஷ்டம் இருந்தா என்ன கல்யாணம் செஞ்சுக்க, இல்லைன்னா வேண்டாம்னு தான். இல்ல, அதெல்லாம் போய். பணபலத்தையும் அவ குடும்பத்தினுடைய ஏழ்மையையும் பயன்படுத்திக்கிட்டு. அப்போது உள்ளே ஒரு பெண் நுழைந்து, மேடம், 3rd B-ல தங்கம் டீச்சர் வரல. சட்டென்று நிறுத்தி விட்டாள் ஹெட்மிஸ்ட்ரஸ். இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, கதவை சாத்திட்டு போ என்றாள். அந்த பெண் சற்று கோபத்துடன் விலகிச் செல்ல சாந்தலாவின் பூனை கண்களில் கலவரம் தெரிந்தது. பயன்படுத்திக்கிட்டு என்று கணேஷ் அவள் முடித்த வார்த்தையை எடுத்து கொடுத்தான். மிஸ்டர் கணேஷ், அவர் என்னுடைய எஜமானர். இந்த ஸ்கூல் அவருடையது. எனக்கு பேசுறதுக்கு பயமா இருக்கு. சுவத்துக்கும் காதிருக்கும். அவள் கண்கள் தூரத்தில் பார்த்தன. ஸ்வீட் கேர்ள். ஆனா எஸ்டேட்டுக்கு வந்த தினத்திலிருந்து சிரிக்கவே இல்லை. இந்த ஸ்கூலுக்கு அதுக்குதான் வந்தா. அன்றளர்ந்த முகங்களை பாக்குறதுக்கு. கிண்டர் கார்டன் கிளாஸ் எடுத்தா. பொறுமையா கலர் பிளாக்ஸ் எல்லாம் வச்சு சொல்லி கொடுத்து. அவ திடீர்னு விட்டுட்டு போயிட்டது பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இல்ல, தெரியாது என்றால் சட்டென்று. திடீர்னு அவளை எஸ்டேட்ல காணோம், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கு மேல கேட்காதீங்க பிளீஸ். அவள் கண்களில் பயம் இருந்தது. அவள் பெற்றோர்கள் விலாசம் தெரியுமா உங்களுக்கு? ஆஹா, தெரியாது. அவ எப்போவாது கிரண்கிறவரை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? இல்ல, சொன்னதே இல்ல. பிரைவேட்டா எதுவுமே பேசுனது இல்ல 2 பேரும்.
பின்ன எப்படி அவ எப்பவும் சோகமா இருந்தான்னு நீங்க சொன்னீங்க? ஒரு பொண்ணு மற்றொரு பொண்ண பார்த்து உணர்ச்சி பூர்வமா தெரிஞ்சுக்க முடியாதா சார்? ட்ரூ. இருந்தாலும் ஐ எம் சாரி மிஸ்டர் கணேஷ். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஏற்கனவே எல்லை மீறி பேசிட்டேன்னு எனக்கு பயமா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. கணேஷ் சற்று நேரம் மௌனத்திற்கு பிறகு, வா வசந்த் போகலாம் என்றான். அவர்கள் அங்கிருந்து கிளம்ப, உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்றாள் ஹெட்மிஸ்ட்ரஸ் மீண்டும். நீங்க சொன்னதா எதையும் சொல்ல வேண்டாம் அதானே? அதில்ல கணேஷ், இந்த விஷயத்தை பத்தி மத்த டீச்சர்ஸ் கிட்ட யாருகிட்டையும் எதுவும் கேட்காதீங்க. ஏன்? அவங்களுக்கு அதிகம் தெரியாது. காசி வளரும். ஏற்கனவே நீங்க இங்க வந்துட்டு போன செய்தி எப்படியும் பெரியவருக்கு தெரிஞ்சிரும். ஓ, ரொம்ப பயப்படுறீங்களே? ஆமா, பயந்தான். அவரு அவள ப்ளீஸ் போங்களேன், எல்லாத்தையும் கிளறாதீங்க. ஸ்கூலை விட்டு வெளியே வந்ததும், பாஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டான் வசந்த். சம்திங் ஸ்ட்ரேஞ்ச், வெரி ஸ்ட்ரேஞ்ச். நான் அப்பவே நினைச்சேன், அந்த ஆளு நேத்திக்கு வீட்டுல பேசுனதெல்லாம் நடிப்பு. அவரை விட்டு போனதுக்கு வேற ஏதோ ஆழமான காரணம் இருந்தாகணும். விட்டு போனாலா இல்ல? என்ன பாஸ் சொல்றீங்க? ஒன்னும் சொல்லல. ஒன்னும் இப்ப நினைக்க வேண்டாம். கிளீன் ஸ்லேட் வசந்த். நீ சொல்ற மாதிரி இந்த நத்திங். வா திரும்பி போலாம். அவர்கள் ஸ்கூலில் இருந்து நடந்து செல்ல, இங்கிருந்து மேலே பார்த்தால் தாமோதர் பங்களா தெரிந்தது. ஓரத்தில் மலை முகடு தெரிந்தது. பாஸ் அங்க பாருங்க, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கணேஷ் நிமிர்ந்து பார்க்க, ஆம், தாமோதர் வாயில் பைப் வைத்துக் கொண்டு நின்று கொண்டு வேலிக்கம்பி ஓரத்தில் இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். இங்கிருந்து பார்ப்பதற்கு சிறியவராக தெரிந்தார். வா வசந்த், இப்ப நாமும் அவரும் எதிரெதிரா இன்னொரு ஆட்டம் ஆடுறோம்னு வச்சுக்கலாம். அடுத்த மூவ் என்னன்னு பார்க்கலாம். சாப்பாடு தான் அடுத்த மூவ். பொழப்புது பாஸ். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகுது வசந்த். என்ன சொல்லி தொலைங்களே அததான். இல்ல வசந்த், சமயம் வர்றப்ப நான் சொல்றேன். அவர்கள் திரும்ப பங்களாவுக்கு சென்ற போது, வாங்க எங்க போயிருந்தீங்க கேட்டார் தாமோதர். ஸ்கூலுக்கு என்றான் கணேஷ் பொய் சொல்ல விரும்பாமல். அவளை பத்தி விசாரிச்சிங்களா யாருகிட்டையாவது? இல்ல, சும்மா பிள்ளைங்களை பார்த்துட்டு வந்தோம். புன்னகை செய்தார் தாமோதர். அப்போது அந்த மேஸ்திரி வந்தான். வசந்த் நேற்று சந்தித்த மேஸ்திரி. ஆஷாவை பற்றி எதுவும் பேசாதே என்று எச்சரித்த மேஸ்திரி. அவன் வந்ததும் அவர் முகம் கடுகடுவென்று ஆகிவிட்டது. அவர்கள் பாஷையில் அவனை சரமாரியாக திட்டுவது போல இருந்தது. மேஸ்திரி அதிர்ந்து போய் எதுவும் பேச முடியாமல், ஒரு பதில் கூட சொல்ல முடியாமல் திணறி சற்று நேரத்தில் அவர் கால்களை பிடித்து கதறினான். நோ என்றார் அவர். அவன் அழுதான். அவர் கொஞ்சமும் தாட்சணியம் காட்டுபவராக தெரியவில்லை. கெஞ்சினான் அவன் மீண்டும். கணேஷுக்கு சற்று அசந்தர்ப்பமாக இருந்தது. சார், நாங்க போறோம். இருங்க, இவனை முடிச்சிட்டு வந்துடுறேன். இவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். எஸ்டேட் பணத்துல 5000 ரூபாய் களவாடிட்டான். ஐ ஹாவ் நோ மெர்சி ஃபார் ஹிம். போடா, ஓடு, கெட் அவுட். அவன் துண்டை உதறிவிட்டு எழுந்தான். இனி பயனில்லை என்பது அவனுக்கு புலப்பட்டு விட்டது. இப்போது அவன் முகத்தில் விரோதம் இருந்தது. என்னவோ அதட்டலாக கேட்டான். அதைவிட அதட்டலாக பதில் சொன்னார் அவர். அவன் இப்போது முழுவதும் விரோதமாகி பார்த்து விடுகிறேன் என்பது போல எச்சரிக்கையாக சொல்லிவிட்டு போனான். அவன் சென்ற பின், என்னவோ செஞ்சிருவானாமே. என்னடா செய்வ? எல்லாம் நன்றி கெட்ட நாய்கள். எனக்கு ஒண்ணு மட்டும் ஆகாது கணேஷ். என்னை யாராவது ஏமாத்துனான்னு தெரிஞ்சா என்னால தாங்க முடியாது. அந்த நிமிஷமே தண்டனை தான். வசந்த் சற்று அதிர்ச்சியுற்று சமாளித்து விட்டு, விடுங்க சார், சாப்பாட்டு மேஜையில எதுக்கு கூப்பாடு? நன்றி இல்லாதவங்களை என்னால மன்னிக்கவே முடியாது. அப்படின்னா உலகத்துல நீங்க குப்பை கொட்டுறது ரொம்ப கஷ்டம் என்றான் வசந்த். இதுக்குதான் இந்த எஸ்டேட்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன். இங்கேயும் எத்தனை துரோகம் தெரியுமா? சாப்பிடும் போதும் வேலை இல்லாம தெருவுல திரிஞ்சுட்டு இருந்தவனை கொண்டு எஸ்டேட்ல வச்சு தொழில் கத்து கொடுத்து 500 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து 5000 ரூபாய் எனக்கு பெருசு இல்ல வசந்த். ஐயா, அவசரத்துக்கு வேணும்னு கேட்டிருந்தா கொடுத்திருக்க மாட்டேனா? எனக்கு தெரியாம எடுத்துக்கிட்டு அப்புறம் சொல்றான். டிஸ்மிஸ் பண்ணணுமா இல்லையா? நீங்க செஞ்சது சரிதான் சார், அப்பளம் எடுத்துக்கோங்க என்றான் பதிலுக்கு வசந்த். சாப்பிட்டதும் ஆசுவாசத்திற்காக இருவரும் மாடிக்கு வந்தார்கள்.
பாஸ், முற்பகல் நிகழ்ச்சியில எனக்கு ஒண்ணு முக்கியமா படுது. என்ன? என்னை யாராவது ஏமாத்துனா அந்த நிமிஷமே தண்டனை தான். உம் கணேஷ் சிந்தனையில் இருந்தான். திறந்திருந்த கதவை தட்டிவிட்டு தாமோதர் உள்ளே வந்தார். கணேஷ், அவளோட ஃபுல் சைஸ் போட்டோ கேட்டீங்களே, இந்தாங்க. இதுல இருந்து சுலபமா அடையாளம் கண்டுக்கலாம். நல்ல நிறமா, ஏறக்குறைய மலைச்சரிவுல விளையிற எலுமிச்சை நிறத்துக்கு இருப்பா என்றார் அவர். கணேஷ் அந்த போட்டோவை வாங்கி பார்த்தான். அதில் நின்று கொண்டிருந்தாள். கச்சிதமாக, அழகாக, அதே புன்னகை, லேசாக வாய் திறந்த புன்னகை. சார், எனக்கு இன்னொரு விவரம் வேணும். சொல்லுங்க. அவ அப்பா அம்மா அட்ரஸ் தரேன். மெர்காராவுல தான் இருக்கு. டவுனுக்கு போக போறீங்களா? மத்தியானம் போகலாம்னு இருக்கேன். அவ ஓடி போன அப்புறம் நான் போய் பார்க்கவே இல்லை. நாங்க போய் பார்க்கறோம். அட்ரஸ் கொடுங்களேன். டிரைவரை காட்ட சொல்றேன். மெர்காரா டவுனுக்கு வெளியில தலைக்காவேரிக்கு திரும்புற பாதையில வெஸ்ட் வியூன்னு ஒரு டூரிஸ்ட் ஹோட்டல் இருக்கு. எதிர்த்தாப்புல ஒற்றையடி பாதை போகும். நான் காட்ட சொல்றேன். 100 அடி சரிவுல போனீங்கன்னா காஃபி எஸ்டேட் அடுத்து தகர கொட்டக மாதிரி ஒரு வீடு இருக்கும். கே தேவையான்னு பேர் எழுதி இருக்கும். போஸ்ட் பாக்ஸ் ஒண்ணு இருக்கும். அதுதான் அவ வீடு. வீட்டை பாருங்க. அவளை எங்கிருந்து எங்க கொண்டு வந்து வச்சேன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, தேவையா யாரு? அவளோட அப்பா. வீடு பூட்டி இருந்தது. தேவையா என்கிற போர்டு மட்டும் நொண்டியாக தொங்கிக் கொண்டிருந்தது. சுற்றிலும் பார்த்தார்கள். ஜீப் கீழே காத்து கொண்டிருக்க அருகே டிரைவர் கைக்குள் சிகரெட்டை பொத்தி புகைப்பிடித்துக் கொண்டிருந்தான். தூரத்தில் நீலம் போர்த்திய மலை நதி நெக்லஸ் அணிந்திருந்தது. 1-2 சாயங்கால பட்சிகள் விசிலடித்துக் கொண்டிருந்தன. என்ன செய்யலாம் வசந்த்? ஆள் இல்ல போல தெரியுது. பக்கத்துல எங்காவது விசாரிக்கலாம் பாஸ். நீங்க ஆஷாவோட அப்பாவை என்ன கேட்க விரும்புனீங்க? எனக்கே ஞாபகம் இல்ல. வா போயிரலாம். இருங்க பாஸ். எதிரே சுள்ளி பொறுக்கி கொண்டு வந்த பெண்ணிடம், இங்க தேவையான்னு ஒருத்தர் இருக்காரே, அவர் எங்க என்று வீட்டை காட்டி போர்டை காட்டி கேட்டான். அவள் பதில் சொன்னாள். ஆனால் பதில்தான் அவனுக்கு புரியவில்லை. வந்துருவாங்களா? தலையை ஆட்டினாள். ஆம் என்கிறாளா, இல்லை என்கிறாளா? மேலும் அவள் பாஷையில் ஏதோ சொன்னாள். வசந்த், இட்ஸ் நோ யூஸ். இன்னொரு சமயம் வரலாம், வா. கணேஷ் அந்த தகர வீட்டை ஒட்டி இருந்த எஸ்டேட்டின் பெயரை பார்த்தான். கோசி நூக். வா போலாம். ஜீப்பில் மெர்காராவின் உயர சரிவு வீதிகளில் மெல்ல சென்றார்கள். அடிக்கடி மழை நான் இருக்கிறேன் என்று நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தது. பளபளக்கும் கருப்பு கோட்டு, இடுப்பு பட்டை, வாள் சகிதம் ஒரு மாப்பிள்ளை பேண்ட் வாத்தியத்துடன் ஊர்வலம் சென்று கொண்டிருந்தான். ஹிப்பிகள் தென்பட்டார்கள். பார்பெட் சுவரில் பலர் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தார்கள். சச்சு மணி அடித்தது. கடைகளில் மலையாளம் புழங்கிக் கொண்டிருந்தது. மட்ட குதிரை மேல் ஒரு சிறுமி சிரித்துக் கொண்டே சவாரி செல்ல கூட ஒரு பழைய ஸ்வெட்டர் ஓடிக்கொண்டிருந்தான். வெள்ளை புடவையில் விதவைகள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். வசந்த் சொன்னான். பாஸ், அங்க பாருங்க. ஷாக் அடித்தவன் போல சொன்னான் வசந்த். எங்க? அங்க பாருங்க. மார்க்கெட் வாசல்ல ஒரு பொண்ணு தண்டு கீரையோட என்னவோ வாங்கிக்கிட்டு இருக்குதே. ஓ, அதுவா? என்ன இப்ப அதுக்கு? உன்னிப்பா பாருங்க பாஸ். ஆசை மாதிரி இல்ல? கணேஷ் இப்போது கவனத்தை தீட்டி விட்டு பார்த்தான். ஆமாடா, இறங்கு இறங்கு என்று அவசரப்படுத்தினான். டிரைவர், நீங்க இங்கேயே இருங்க, நாங்க வரோம். விரைவாக இருவரும் அவளை நோக்கி செல்ல அவள் சில்லறை பெற்றுக்கொண்டு தெருவில் அங்கும் இங்கும் வேடிக்கை பார்த்து கொண்டு நடந்தாள். கணேஷும் வசந்தும் விரைந்து அவளை நெருங்க நெருங்க, ஆமா வசந்த், அவ மாதிரி தான் இருக்குல்ல? மை காட், இவ்வளவு சுலபமா ட்ரேஸ் பண்ணிட்டமே. இரு இரு. அவள் வளையல் கடையில் நுழைந்திருந்தாள். கண்ணாடி பெட்டிக்குள் குறிப்பிட்டு காட்டினாள். கணேஷ் வசந்த் இருவரும் கடை வாசலில் வந்து நிற்க, கணேஷ் ஒரு முறை அந்த போட்டோவை எடுத்து சந்தேகத்திற்கு பார்த்து கொண்டான். இவள் போலத்தான் இருக்கிறது. உயரம் பொருந்தியது. பக்கவாட்டில் தெரிகிறாள். திரும்பினாள் என்றால் பரவாயில்லை என்று நினைத்தான். அவள் திரும்பினாள். இவள்தான். இவள்தானா? ஆஷா என்றான் கணேஷ். அவள் முகத்தில் எந்தவித மாற்றமும் தெரியவில்லை. மாறாக சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டு கடைக்கார பெண்ணுடன் அவசரமாக ஏதோ பேசிவிட்டு வளையல்களை தேர்ந்தெடுக்கும் போதும் காசு கொடுக்கும் போதும் பேக் செய்வதை பார்த்து கொண்டிருக்கும் போதும் அவர்கள் இருவரையும்
ஒரு கணம் கண்களில் கலவரத்துடன் பார்த்துவிட்டு உடனே முகத்தை திருப்பிக் கொண்டாள். கணேசும் வசந்தும் வாசலில் காத்திருக்க அவள் வெளியே வர, ஆஷா, ஆஷா, உன்கிட்ட பேசணும் என்றான் வசந்த் ஆங்கிலத்தில். Who are you என்றாள் அந்த பெண். ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் மிஸ்டேக்கன், ஐ எம் நாட் ஆஷா என்று விறுவிறுவென்று நடந்தாள். சற்று திகைத்து விட்டு இருவரும் அவளை பின்தொடர்ந்தார்கள். சந்து திரும்பும் போது ஒரு முறை திரும்பி பார்த்தாள் ஆஷா. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்.